ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா சிக்கன் இந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, இது கூடவே 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பும் காரமும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவு சிக்கனை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி மஞ்சள்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது கூடவே ஒரு முட்டையும் உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பேஸ்ட் இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்கணும். ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயிர் இன்னொரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை ஒரு 1 hour வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். உடனே செய்யணும்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 15 to 30 minutes வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. 1 hourக்கு அப்புறம் சிக்கன் இந்த அளவுக்கு மேரினேட் ஆகிருக்கு. கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் சிக்கனை இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் எடுக்கும்போது இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஸை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் ஒரு சைடு குக் ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க சிக்கனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். டேஸ்டான சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.